அடுத்ததா மிக முக்கியமானது வந்து கழிவு. பூமியில ஏற்படுற கழிவு. இந்த கழிவுல நீர் கழிவு ஒண்ணு இருக்கு. அதாவது திரவ கழிவு, திடக்கழிவு. இந்த திடக்கழிவுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, மக்கி போகாத பொருட்கள், பெரும்பாலும் அதுல பிளாஸ்டிக், மக்கி போகாத பொருட்கள். இந்த மக்கி போகாத இன்னைக்கு பெருநகரங்கள்ல ஏற்படுற குப்பைகளை வந்து மக்கறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க ரொம்ப எளிமையா சொல்றோம். மக்கி போற இடத்துல பொருளை போட்டா மக்கும். மக்கி போக முடியாத இடத்துல பொருளை போட்டா மக்காது. அவ்வளவுதான். மக்கி போற இடம்னு ஒண்ணு இருக்கு. அதுவே இன்னும் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கல. பூமியில தோண்டி ஒரு பொருளை போட்டு கொஞ்சம் செத்த குப்பையை போட்டு மூடுனீங்கன்னா அது மக்கி போகுமா, மக்காதா? வேகமா பேசுங்க, சத்தமா பேசுங்க பாப்போம். என்ன செய்யும்? வெந்து போயிரும் அல்லது அழுகி போயிரும். பூமியில போட்டு மூடுனீங்கன்னா உள்ள சூடு இருக்கும், வெந்து போகும். தண்ணியில போட்டீங்கன்னா என்ன செய்யும்? அழுகி போயிரும், பாசி பிடிச்சிரும் பிளாஸ்டிக் எல்லாம். ரைட்டா? தரையில போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே கிடக்கும், காஞ்சி போயிரும். ஆக மக்கறதுங்கிறது எப்ப இரும்பு மக்கும்னா ஈரத்தை உள்வாங்கி வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருந்தா இரும்பு துரு பிடிச்சிடும். துரு பிடிச்சா என்ன அர்த்தம்? மக்கி போகுதுன்னு அர்த்தம். குளிர்ச்சியை உள்வாங்கி வெப்பத்தை கடத்துற இடம் தாங்க மக்கி போறது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க, எல்லாருக்கும் தெரியாம சொல்லுவோம். அந்த மாதிரி பாருங்க, நைலான் பேக் எல்லாம் போட்டுக்காங்க பாருங்க, அதை காட்டுங்க தம்பி நல்லா. அதை பாருங்க, அந்த கோணியை பாருங்க, அதெல்லாம் மக்கிய போகாது. அந்த பக்கம் தெரியுதா? இங்க இருந்து பாருங்க, நல்லா தெரிஞ்சு, சூம் பண்ணி காட்டுங்க. இது உள்ள நிறைய பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு பிளாஸ்டிக் கூட மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டுருக்காங்க பாருங்க, அதையும் காட்டுங்க. தண்ணி கேன் போட்டிருக்காங்க பாருங்க. இதை எல்லாத்தையும் மக்கி போறதுக்காக போட்டுருவாங்க. இந்த மாதிரி வளைய மாதிரி இதாங்க அமைப்பு. பிளாஸ்டிக்கை மக்க வைக்கிறதுக்கான வேலை. பெருநகரங்கள்ல ஏற்படுற கழிவுகளை இந்த மாதிரி உள்ள பாருங்க, மண்ணெண்ணெய் புலன் மாதிரி உள்ள கூரா இருக்கும். போக போக உள்ள கூராகி நடுவில் ஒரு புள்ளியா இருக்கும். தரைமட்டத்தில் அப்படியே கொட்டுனா போடுங்க, குழிலாம் வெட்ட வேணாம். ஏன்னா குழி தோண்டி போட்டீங்கன்னா வெந்து போயிடும். அதனால தரை மட்டத்துல அப்படியே வளைய மாதிரி, வடை மாதிரி, புனல் மாதிரி, வெளியிலையும் சரிவா இருக்கும், உள்ளேயும் சரிவா இருக்கும். உள்ள ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு வர 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 மண்ணெண்ணெய் புனல் விரிஞ்சுக்கிட்டே போறது மாதிரி. இந்த புனல்னு சொல்லுவோம் இல்லையா, மண்ணெண்ணெய் ஊத்துற புனல். அதுக்காக எல்லா எண்ணெயும் ஊத்துறதும் புனல் தான். அந்த மாதிரி கோன் மாதிரி, ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இந்த மாதிரி போட்டு வெளியிலையும் வெளிப்பக்கமும் சரிவு, உள்பக்கமும் சரிவு. உள்ள மையத்துல ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். அது ரொம்ப பெரிய அகலமா போடக்கூடாது. அப்படியே வர 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 நீங்க எவ்வளவு குப்பை கிடைச்சாலும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை பாருங்க, அப்படி எடுத்தீங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடும். ஏன்னா இது காயும் நனையும், காயும் நனையும், உள்ள இருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளதான் ரவுண்டா வளைய மாதிரி போட்டோமா, உள்ள காத்து போக முடியுமா? காத்து போக முடியாது. இரவு பகலா வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருள்ல இருந்து வெப்பம் வெளியேறினா மிச்சம் அங்க என்னங்க இருக்கும்? ஒண்ணும் இருக்காதா? குளிர்ச்சி இருக்கும் மிச்சம். அதான் அரை தூக்கத்திலேயே கேட்கறது. ஒரு பொருள்ல இருந்து வெப்பம் வெளியேறி போச்சுன்னா மிச்சம் குளிர்ச்சி. ஏன்னா வெப்பம் இருக்குது, அது வெளியேறி போனாலே குளிர்ச்சி தான் இருக்கும். உள்ள இருந்து வெப்பம் வெளியேறி போனா மிச்சம் குளிர்ச்சி இருக்கும் அங்க. ரைட்டா? அதனால இயற்கையாவே அந்த பொருள் குளிர்ச்சி அடைஞ்சிடும், ரொம்ப வேகமா மக்க ஆரம்பிச்சிடும். அதனால எளிமையா இன்னைக்கும் பெருநகர குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நடமாடவே முடியாது, அவ்வளவு நாத்தம். இந்த மாதிரி போட்டா நாத்தமே உள்ள இருந்து வராது. உள்ள காத்தே போல, உள்ள இருக்கிற நாத்தம் வெளில வருமா? வராது. அடுத்தது, இது காத்து மோதிச்சுன்னா காத்து இங்க சுத்தமா நேரா அடிச்சு தள்ளிட்டு போமா சொல்லுங்க? ஏன்னா வளையமா இருக்கிறதுனால காத்து வந்து அப்படியே சுத்தி சுத்தி தான் வரும். ஒரு சுழல் மாதிரி அப்படியே சுத்தி மேல போயிடும். நாத்தம் கூட எடுக்காம பொருளை மக்க வைக்கலாம். எப்படிப்பட்ட பொருளையும் மக்க வைக்கலாம். கெட்டு போகாம மக்க வைக்கலாம். துர்நாற்றம் இல்லாம மக்க வைக்கலாம். மக்கி போற தொழில்நுட்பம் மிக உயர்ந்த தொழில்நுட்பம் இது. தமிழ்நாட்டுல பல இடங்களும் சொல்லிட்டோம். இன்னும் கவர்மெண்ட் கண்ணுக்கும் தெரியல, குப்பை கொட்டுறவங்களுக்கும் தெரியல. கொட்டுற குப்பையவே இந்த மாதிரி போட்டா போறோம். இப்ப இதோட நீளம் எவ்வளவுங்க இருக்கும்? ரவுண்டா இருக்குல்ல, அதை அப்படியே நீட்டா கொட்டினா எவ்வளவு இடம் தேவைப்படும் சொல்லுங்களா? இது எவ்வளவு நீட்டு இருக்குங்க? அப்படியே அளந்தா 30 அடி இருக்கும். இந்த குப்பையை எவ்வளவு இடத்துல போட்டிருக்கோம்? இப்போ 30 அடி நீட்டா கொட்டிருக்கோம். நம்ம மிஞ்சு போனா எத்தனை அடி இருக்கும்? 15 அடி கூட இருக்காது. ரைட்டா? 15 அடிக்குள்ளேயே 30 அடியில கொட்டுற குப்பையை கொட்டிட்டோம். வேகமா மக்கிரும். அப்ப எவ்வளவு குப்பையா இருந்தாலும் இதுலயே இன்னும் எவ்வளவு குப்பையை கொட்டலாங்கிறீங்க? எவ்வளவு உயரம், வானம் உயரத்துக்கு வேணாலும் நீங்க ஏத்திக்கிட்டே போலாம். அப்படியே வெளியில அகண்டுகிட்டே போவோம், உள்ளேயும் அப்படியே விரிவடைஞ்சிட்டே வரும், வெளியில சரிவு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய குப்பையை கொண்டு இதுல போட போட அந்த குப்பையே எடையுள்ள பொருளா மாறும். உள்ள இருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், வேகமா குப்பை மக்கிரும். ஒரு வேலையும் இல்லை, சாதாரணமா செஞ்சாலே மக்கிரும். பூமியில ஒரு வேற எந்த கோள்லையும் இல்லாத பூமியில ஒரு வேலை நடக்குது. என்னன்னு சொல்லுங்க? வேற எந்த கிரகத்திலையும் நடக்காத ஒரு கிரகம் பூமி. அதுல ஒரு வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது?
சோறு திங்கிற வேலையா? வெப்பத்தை கடத்தி குளிர்ச்சியை வாங்குற வேலையை பூமி தாங்க செய்யுது. தண்ணியை வாங்குதா இல்லையா? சூட்டை கடத்துதா இல்லையா? அது தானாவே கடத்துது. நம்ம கடத்த வைக்கிறோம். அது செய்யலன்னா குப்பையை சும்மா போட்டிங்கன்னா காஞ்சிரும், தண்ணியில போட்டிங்கன்னா அழுவிடும். ஆனா பூமியை நம்ம செய்ய வைக்கிறோம் மக்கிற வேலையை. அப்படிதான் மண்ணை கூட மக்க வச்சு உரமா மாற்றி தான் நஞ்சை புஞ்சை கட்டமைப்பு ஏற்படுத்துகிறோம். அதில் விளையிற விளைபொருளை மிக உயர்ந்த எருவா மாற்றுறோம். மண்ணை எருவா மாற்றுற வேலையை நம்ம நஞ்சை புஞ்சை கட்டமைப்பு செய்கிறோம். பயிர்களை செழிக்க வைக்கும். அது மாதிரி எப்படிப்பட்ட பொருளையும் மக்க வைக்கிற வேலையை இது செய்யும். இதை நீங்கள் சந்திரனில் செய்ய முடியுமா? யாரும் செய்ய முடியாது. போயிட்டீங்க, செய்ய முடியுமா? வெப்பம் கிடையாது, காத்து கிடையாது. வெப்பத்தை கடத்த முடியாது. இங்க பூமியில இருந்து வெப்பத்தை கடத்தலாம், குளிர்ச்சியை உள்வாங்க வைக்கலாம். பூமியில தான் மக்க வைக்கிற வேலையை செய்ய வைக்க முடியும். நீங்க பேசுங்க தம்பி வேகமா. சரி போலாம்.